அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியே இதை சொல்கிறார்கள் என்றால் ஒரு அரசியல்ல ஒரு நோக்கம் இருக்கிறது. தம்பி விஜய் அசைக்க முடியாத கட்சியா அசைக்கக்கூடிய கட்சியா என்று சொல்வதை விட ஒரு கட்சியாக அவர் இங்கே வந்திருக்கிறார். அதனால் ஆனால் முடியாத கட்சியாக அவர் எப்போ மாறுவார்னா தேசிய ஜனநாயக கூட்டணியோட கூட்டணி வைக்கும்போது தான் அசைக்க முடியாத கட்சியாக மாறுவார். இல்லைன்னா அசைத்து பார்க்கின்ற கட்சியாகத்தான் இருக்க முடியும். இல்லை, வருவதற்கு வாய்ப்பு இருக்கலன்னு சொல்லனா எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கெல்லாம் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற பொறுப்பு இருக்கிறதோ அதே பொறுப்பு விஜய்க்கும் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்க திமுகவை கடுமையாக எதிர்க்கிறீங்க, திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அப்படி என்றால் அது தனியாக முடியுமா இல்லை என்றால் அணியாக முடியுமா என்பதை அவர் சிந்தனை செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. பல கட்சிகள் என்னென்ன கட்சிகள் என்று நான் சொல்ல முடியாது. பல கட்சிகள் நிச்சயமா வரும். ஆமா ஆமா, நானும் எதிர்பார்க்கிறேன். நானும் எப்போ தணிக்கை கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். படம் பார்க்கலாம் அப்படின்னு. ஆமா, முத நாள் பராசக்தி முத நாள் வருதா, ஜனநாயகன் முத நாள் வருதா? ஜனநாயகன் முத நாள் வருது. நீதிபதியை ரெண்டும் ஒரே நாள் ரிலீஸ் ஆன என்னன்னு கேட்டிருக்காரு. அதனால நான் மார்னிங் ஷோக்கு இதுவும் ஈவினிங் ஷோக்கு அதுவும் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சென்சார் போர்டு கண்டிச்சா நான் என்னப்பா பண்ண முடியும்? சென்சார் போர்டுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சென்சார் போர்டுக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. அப்படியா? சென்சார் போர்ட்டை கேட்டு வேணா சொல்றேன். நான் சென்சார் போர்டுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. சென்சார் போர்டை வச்சா இந்த கேள்வியை நான் சென்சார் செய்கிறேன். இந்த கேள்வியை நான் சென்சார் செய்கிறேன். சிபிஐப்பா ஒரு 41 உயிர்கள் போயிருக்கு, ஒரு வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு சம்மன் செய்கிறாங்க. சம்மன் செய்ய முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால law is taking its own course, அவ்வளவுதான். அதனால law is not taking the course as we want. Law is taking its own course. அதை நான் தெளிவாக பயன்படுத்துகிறேன்.